இந்த மோட்டோ வேகன் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகி நல்ல வந்து ஒரு பாப்புலர் அடைஞ்சதுக்கு அப்புறம் எப்படி மெர்சிடஸ் பென்ஸ் வந்து உருவாக்க காரணமா அமைஞ்சதுன்னா, ஒரு பொலிட்டீஷியன் வந்து பாத்தீங்கன்னா அவர் நடத்தக்கூடிய அவர் ஒரு ரேஸ் போட்டி நடத்துறாரு. அந்த ரேஸ் போட்டியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு வேணும், 50 கார் வந்து உங்க பென்ஸோடைய மேனுஃபேக்சர்ல வேணும். ஆனா அது 50க்குமே வந்து என்னுடைய மகள் பேரான மெர்சிடஸ் அப்படின்ற பேரை வந்து நீங்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கேட்டு அந்த 50 வெஹிக்கிளை வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு. ஸோ அப்போ வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கனால நம்ம கார்ல் பென்ஸுமே அதை அக்செப்ட் பண்ணி அந்த ஆர்டர் எடுத்துக்கிறாரு. அந்த 50 வெஹிக்கிளுமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எதிர்பார்க்காத விதமா அந்த ரேஸ்ல ஜெயிச்ச அத்தனை வெஹிக்கிள்லயும் இந்த மெர்சிடஸ் பென்ஸ் தான் நம்பர் 1. இந்த ரேஸால வந்து இந்த மெர்சிடஸ் பென்ஸோட பேர் வந்து பயங்கரமாவே பாப்புலர் ஆகுது. அதாவது பென்ஸ்ன்றதை விட மெர்சிடஸ் 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 கார் அப்படின்னு தான் வந்து பயங்கரமா பேசப்படுது. ஸோ இதை வந்து நம்ம கார்ல் பென்ஸ் என்ன பண்றாருன்னா யூஸ் பண்ணிக்கிறாரு. அதாவது பென்ஸ்ன்ற அவருடைய பேரை வச்சுக்கிட்டு ஃபேமஸான இந்த மெர்சிடஸை சேர்த்து தான் மெர்சிடஸ் பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே இந்த மெர்சிடஸ் பென்ஸுக்கான அந்த லோகோவையும் லான்ச் பண்றாங்க. ஸோ அந்த 3 ஏரோ மாதிரி இருக்கும். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 வீல் சைக்கிள்ஸ் தானே ரெடி பண்ணாங்க, அதை குறிக்கிற வகையில் தான் இந்த 3 ஏரோ வரும். அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னும் நிலம் நீர் காத்து அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காகவும் அந்த 3 ஏரோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த மெர்சிடஸ் பென்ஸ் உருவான கதை.